2025ஆம் ஆண்டில் சுமார் 5 மில்லியன் தற்காலிக விசாக்கள் காலாவதியாக உள்ளதால் ஏராளமானோர் கனடாவில் இருந்து வெளியேறக்கூடும் என்று கனடா புலம்பெயர்தல் துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். எனினும் இதனை எவ்வாறு அரசாங்கம் உறுதி செய்கின்றது என்று கன்சர்வேட்டிவ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் டாம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மில்லர், கனடாவுக்குள் வருவோரில் பெரும்பாலானோர் தற்காலிகமாக வந்துள்ளதால் அவர்களுடைய அனுமதிகள் காலாவதியான பின் இங்கு தங்க அவர்களுக்கு உரிமை இல்லை என்றும், எனவே அவர்கள் தாமாகவே வெளியேறி விடுவார்கள் என்றும் பதிலளித்தார். அப்படி தாமாக வெளியேறாதவர்களை புலம்பெயர்தல் அமைச்சகம் எப்படி கையாளப் போகின்றது என்று டாம் விடாமற் கேட்க, அவர்களை வெளியேற்ற கனடா எல்லை பாதுகாப்பு முகவர் அதிகாரிகளுக்கு உரிமை உள்ளது என்றும் அமைச்சர் மில்லர் பதிலளித்தார். விசிட் விசா, மாணவர் விசா உள்ளிட்ட விசாக்கள் காலாவதியான பின்னர் அவர்களின் விசாக்கள் நீடிக்கப்படாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புலம்பெயர் துறைசார் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.